ஆதி மனிதன் வேட்டையாடியே தன் தீனியை தேடிக்கொண்டான். பெரு நீர்நிலைகளை எடுத்து வாழ்ந்த மனிதன் நீர்வாழ் உயிரிகளை வேட்டையாடினான். நீர்வாழ் உயிரிகள் பெரும்பாலானவை மீனினமென அறியப்பட்டதால் மீனவனானான். காலம் காலமாக மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வரும் ராசாக்கமங்கல மீனவ இனம் அவ்விதமே கூரிய உளி எடுத்து மீன்பிடிக்கத் தொடங்கி காலப்போக்கில் பஞ்சு இலைகளாலான நூலில் உருப்பெற்ற மால்களால் அமைந்த மடி எனப்படும் மீன்பிடி சாதனத்தை கொண்டு பல மீனவர்கள் கூட்டாக இணைந்து மீன்பிடித்து வந்தனர். ஒவ்வொரு இடமும் பொருளும் அது சார்ந்த பெயரால் அடையாளம் காணப்படுகிறது. அவ்விதமே திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட இவ்வூர் பகுதியில் ராச குடும்பத்தினர் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கென அமைக்கப்பட்ட பாதை செல்வதால் அக்காலகட்டத்தில் இப்பகுதி ராசாக்கள் மங்கலம் என அறியப்பட்டதாகவும் அதுவே காலப்போக்கில் ராசாக்க மங்கலம் என்றாகி கடற்கரை கிராமம் என அடையாளம் காண ராசாக்க மங்கலம் துறை என வழங்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் தட்டுமடி தொழில் நடத்த இரு கட்டுமரங்கள், தட்டுமடி, சிறு கயிர்களால் ஆன தட்டு, பாய்மரம், தொளவாய்கள், நீளமான கம்பான் எனப்படும் கயிர்கள், காவி எனப்படும் மிதவைகள் போன்றவற்றை பயன்படுத்தினர். மரம் வச்சு வளைக்கிறது, மடி அங்கே போட்டு வலையை சுற்றி இப்படி போடுறது, வலை சுற்றி போட்டால் மீன் கண்டு போகும், அது மடிக்குள்ளே போடும். அது கறிகள் போக அது கரை கரைமடி, விலங்க வளைக்கிறது, தட்டுமடி, ரெண்டு மரம் வச்சு வளைக்கிறது. ஒரு மடியாத்தினங்களுக்கு உரிமையாளர்களே ஊர் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கின்றனர். இச்சமூக மக்கள் தங்கள் வாழ்வாதார மீன்பிடி தொழிலினை பாரம்பரிய முறைப்படி தங்கள் உடல் உழைப்பையும் நினைவு திறனையும் நம்பி செய்தனர். புறத்தை அடிக்கும், அதனால அவங்க கட்டம் பிடிச்சி அங்கே கிடப்பாங்க. அங்கே அடித்து விலங்கு போன ஊரா மரம் மறிக்கணும், சரி அப்படி அடிக்கும். தைரியம் உள்ளவன் தான் தள்ளிட்டு போவான், தைரியம் கிட்டவே மடி உழைப்பு. நூற்றாண்டின் துவக்கத்தில் பஞ்சு இலைகளால் உருவாக்கப்பட்ட குறுமால்களை கொண்டு தட்டுமடி மற்றும் கரைமடிகளை உருவாக்கி மீன்பிடித்திருக்கிறார்கள். பட்டு நூலிலான வலைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவைகளால் சுகாதாரக்கேடு உண்டாகும் என்று நினைத்து தாமதமாகவே புழக்கத்திற்கு கொண்டு வந்தனர். மீன்பிடி தொழிலையே நம்பி வாழ்ந்த காலத்தில் அது சார்ந்த உப வேலைகளையும் இவர்களே பார்த்து கொண்டனர். மீன்பிடி தொழில் கருவிகளை உருவாக்குவதை பகுதி நேர வேலையாக செய்து வந்தனர். பெண்கள் வீட்டு வேலையோடு மால் முடித்தலிலும் ஈடுபட்டு வந்தனர். ஆண்கள் கடல் தொழிலற்ற சமயத்தில் வடிக்கிலி என்ற உபகரணத்தை கொண்டு நூற்கண்டுகளை தயார் நிலையில் வைத்தனர். கடலில் பிடித்த மீன்களை சேகரிக்க உதவும் ஒமல்களை பனை ஓலை மற்றும் பனை மட்டை நார்களை கொண்டு தயாரித்தனர். கட்டுமரத்திற்கான பாய்மரங்களையும் தாங்களே தயாரித்தனர். இச்சமூக மக்கள் கடற்சார் உயிரினங்களையே பிரதான உணவாக கொண்டனர். இதர உணவுகளாக அரிசி, கிழங்கு போன்றவற்றையும் கொண்டிருந்தனர். இம்மக்களுக்கு 3 வேளையும் உணவு என்பது ஒரு கனவாகவே இருந்தது. மீன்பிடி தொழில்
சாதகமாக இருந்தால் சாயங்கால மன்றைக்கு தேவையான சோறு சமைக்கப்படும். மீதமுள்ள சோற்றில் வடிநீர் சேர்த்து புளித்த கஞ்சியாக மறுநாள் காலை உணவாக எடுத்துக்கொண்டனர். மாலை வரை பசிவராமல் தடுக்க இவற்றோடு மீன் சேர்த்த கிழங்கு கறியை உண்டனர். சட்டியில் மீன் அவசியத்து தரையில் தட்டுறது, கற்புடியை உடைக்கிறது, அதுக்கு வயிற்றுக்கிறது. 4 காய் துண்டுக்காங்க வாங்கி இந்த கை கொள்ளவும் திங்க முடியாது. அது ஒரு பசி அடங்கும் பார்த்துருக்காங்க. கோடை காலத்தில் உலர்த்தப்பட்ட கிழங்குகளை வீடுகளில் சேமித்து வைத்தனர். பசியில் துவளும் குழந்தைகளுக்கு அவித்த கிழங்கு துண்டுகளை தேங்காய் துண்டுகளுடன் சேர்த்து கொடுத்தனர். பல வேளைகளில் துண்டு கிழங்குகள் மாவாக்கப்பட்டு கொலையச்சோறு என பசி நிவாரணியாக பரிமாறப்பட்டது. இம்மக்கள் பெரும்பாலும் ஓலை குடிசைகளிலே வாழ்ந்து வந்தனர். ஒரு வீட்டில் தீ பிடிச்சா எல்லா வீட்டையும் பிடிச்சி திருப்பி காற்றுக்கு பரவச்சுன்னா வடிக்கடிக்கு பிடிச்சி தந்தாப்பி. கடலோடு போராடும் ஆண்கள் மீன்பிடிக்கச் செல்லும் நேரங்களில் கோமணங்களை அணிந்து வந்தனர். கரை வந்து சேர்ந்தால் இடுப்பில் ஒரு முண்டும் தோளில் ஒரு நேரியல் துண்டும் அவர்களுக்கு போதுமான ஆடையாக இருந்தது. பெண்கள் சிறுவயதில் குட்டைப்பாவாடையும் பின்னர் நெட்டைப்பாவாடையும் அணிந்து வந்தனர். வயது வந்த பின் கண்டாங்கி சேலையால் உடலை சுற்றி கொண்டனர். ஆண்கள் சராசரியாக 5.8 முதல் 5.11 அடி உயரத்துடன் தின்னென்ற தோள்களையும் உரமேறிய புஜங்களையும் காய்பேறிய உள்ளங்கைகளையும் கொண்டு திடகாத்திரத்துடன் இருந்தார்கள். பெண்கள் சுமார் 5.5 முதல் 5.9 அடி உயரத்துடனும் இறுகிய தசையுடனும் நீண்ட கரிய கூந்தல்களை உடையவர்களாக இருந்தனர். அந்த காலகட்டத்தில் திருமணம் மட்டுமே கோலாகலமான விழாவாக கொண்டாடப்பட்டது. சம்பந்த முறைப்பு, நிச்சயதார்த்தம், பறை அறிவித்தல், தாலிக்கு பவுன் உருக்குதல், முகத்தோலை சடங்கு, ஊரழைப்பு போன்ற சடங்கு சம்பிரதாயங்களை உள்ளடக்கியதாக இவ்விழா கொண்டாடப்பட்டது. இம்மக்கள் கலை மீதும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்து வந்தனர். அவர்கள் பல்வேறு மன்றங்கள் மூலம் நாடகங்கள் அரங்கேற்றி மகிழ்ந்தனர். ரெண்டு மரத்தில் வீதமாக போட்டு அப்படியே வலைப்பூட்டில் போய்கிட்டே இருப்பான். அந்த நேரம் தான் புறவாதில் இருக்கிறவன் ஏழை போடுவான். நாங்கள் ஏழையலாம்னு சொல்லுவோம். என்னை ஆளும் மதித்தாயே, என்னை ஆளும் மதித்தாயே, உந்தன் பாதம் பணிந்தேனா, நல் பனி மலர்தூவ. என்னை ஆளும் மதித்தாயே, உந்தன் பாதம் பணிந்தேனா, நல் பனி மலர்தூவ. என்னை ஆளும் மதித்தாயே, அலைபாயும் கடல் ஓரத்திலே, அலைபாயும் கடல் ஓரத்திலே, ஆலயம் எழுப்பி, பேராலயம் எழுப்பி, அலைபாயும் கடல் ஓரத்திலே, ஆலயம் எழுப்பி, பேராலயம் எழுப்பி,
ಬಂದು ನಿಂದು ಅಮ್ಮ நம்பிக்கையோடு. சிறுவரிடையே பட்டம் விடுதல், கிளிமறுக்குதல், சப்பாணி, பன்னி விரட்டுதல், கலசி விடுதல், கொட்டிக்கம்பு ஊக்குதல், மட்டைக்கம்பு அடித்தல், மட்டை பந்து அடித்தல், அம்பு ஊக்குதல், கோட்டை கீச்சி அடித்தல், முத்து எறிதல், பம்பரம் சுட்டுதல், கையடி ஏத்தம், உப்பே உப்பு, துடேது, வாளி விடுதல், சப்பட்டை, ஆவியம் மணியாவியம், ஓகோ போடுதல், மரக்குரங்கு, ஆடுபுலி ஆட்டம், ஈக்கு தூண்டுதல், குருவான கள்ளன், கண்டொளித்தல் போன்ற விளையாட்டுகள் பிரபலமடைந்து இருந்தன. சிறுமியர்கள் ஊஞ்சலாடுதல், வட்டு போடுதல், 1000 கால் வட்டு, சுட்டியாத்தல், தாயம் போடுதல், ஊக்கு பிணைதல், குசி கண்டுபிடித்தல், கோனார்க்கு, காட்டுச்சோறு பொங்குதல், பாண்டியாட்டம் போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். இச்சமூக மக்கள் 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டிருந்தனர். 1542ஆம் ஆண்டு பாதிரியார் பிரான்சிஸ் சேவியர் தென்னிந்திய கடற்கரை கிராமங்களுக்கு வந்து பேரளவில் இருந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை மக்கள் மனதில் ஆழமாக ஊன்றச் செய்தார். கிறிஸ்தவ மதம் தழுவிய இவ்வூர் பரத சமூகத்தினர் 1570ஆம் ஆண்டில் தங்கள் இறைநம்பிக்கையில் நிலைத்திருக்க தேவதாயின் சிற்றாலயம் அமைத்தார்கள் என மறைமாவட்ட பதிவுகள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் கொல்லம் மறைமாவட்டத்தின் கீழ் பிள்ளைத்தோப்பு பங்கின் கிளை பங்காக செயல்பட்டதாகவும் லத்தீன் மொழியில் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் பதிவுகள் தெரிவிக்கின்றன. 1852இல் ஓடு வேய்ந்த விரிவாக்கப்பட்ட கோவில் ஐரோப்பிய கலாச்சார பீட கட்டமைப்புடன் கட்டப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஆயிரத்தி 1916இல் தனிப்பங்காக அங்கீகரிக்கப்பட்டு இன்று 100 ஆண்டுகளை கடந்து பெருமிதத்தோடு உயர்ந்து நிற்கிறது. ஆரோக்கிய அன்னையை பாதுகாவலியாக கொண்ட இந்த கோவில் 1930ஆம் ஆண்டிலிருந்து கோட்டாறு மறைமாவட்டத்தின் கீழ் இயங்குகிறது. மக்களின் வழிபாட்டு தேவையை உணர்ந்து ஊரின் மைய பகுதியில் புதிய கோவில் அமைக்க தீர்மானிக்கப்பட்டு 1955ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் நாள் கோட்டாறு மறைமாவட்டத்தின் 2ஆம் ஆயர் மேதகு ஆஞ்சிசாமி ஆண்டகையால் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆரோக்கிய மாதாவின் மேல் கொண்ட உருக்கத்தினால் 153 மணி ஜெபமாலையை குறிக்கும் விதமாக 153 அடி உயர கோபுரத்துடனும் 53 மணி ஜெபமாலை குறிக்கும் விதமாக 53 அடி அகலத்துடனும் ஆலயத்தினை கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் பங்கு பணி புரிந்த அருள் தந்தையர் லியோன் தர்மராஜ், செல்வராஜ் ஆகியோரின் விடாமுயற்சியாலான முன்னெடுப்புகளாலும் அப்போதைய நிர்வாகம் மற்றும் மீனவ மக்களின் ஒத்துழைப்பாலும் ஆலயப்பணி நிறைவுற்று 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் அன்னையின் பிறப்பு விழாவான அன்று மேதகு ஆயர்
ஆரோக்கியசாமி ஆண்டகையார் தலைமையில் ஆலய அர்ச்சிப்பு விழா சிறப்புற நடந்தேறியது. மக்கள் கிறிஸ்தவ பாரம்பரியங்களை பின்பற்றவும் தவறியதில்லை. இவ்வாலயத்தின் மணி 1902ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டது. இது சுமார் 2 அடி உயரமும் 6 அடி சுற்றளவும் கொண்டதாக இருந்தது. நூற்றாண்டுக்கு மேலாக உழைத்த இவ்வாலய மணி தற்போது நினைவு சின்னமாக மக்களின் நேரடி பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பணங்களை பிரித்து கல்றாரு போனால் கல்றாரு எடுப்பாங்க, முள் ஒன்று கொடுக்கணும். அதை வச்சு அவங்க சின்ன விலை குழைச்ச அங்கே மரம், இந்த மரம் சின்ன அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து விட்டுருது. உடாவியை கொண்டு வந்து வெட்டி பண்ணி கட்டி மார்க்கெல்லாம் வச்சு, ஒரு மார்க்கெல்லாம் வச்சு அது அந்த 6 மணி காலத்தில் திருப்பூலைக்கு போய் அங்கேருந்து ஒவ்வொரு கம்புலாம் தூக்கி அங்கே அறுத்து போட்டுட்டு அதை தூக்கிட்டு வந்து வெட்டினாங்க. இந்த காலத்தில் உள்ளவங்க சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கட்டி வந்து பழைய ஊர் கேட்டீங்க. அது இப்படி உள்ளவங்களுக்கு ஏழை, இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஏழை. 1 மணிக்கு 5 6 போவாங்க, அவங்க போய் தூக்கிக்குவாங்க. முன்னால் நம்ம பெற்றோர்கள் அதிகமாக தேவாலயத்துக்கு வர்றதோ கொள்றதோ இல்லாமல் அங்கங்கே குடிச்சு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்பப்போ இந்த ஜப கூட்டங்கள் கொண்டாட்டங்கள் நடக்கும்போது நம்ம ஊர் இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் நிறைய பேர் ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அதே போல் சின்ன குழந்தைகளும் இப்போ வளர்ந்து வர்ற குழந்தைகளுமே இப்போ கோயிலில் மணி அடித்த உடனே செசு அப்படின்னு கும்பிட்டு தலைவணங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு ஆன்மீகத்தில் நல்ல முன்னேறி வந்திருக்குது. அதே போல் கல்வி வளர்ச்சி கார்மல் மாதா சபை, கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், கிறிஸ்தவ அந்த விக்சன் பால் சபை, மரியாயின் சேனை, அதுக்கப்புறமா கத்தோலிக்க சேவா சங்கம், ஜபக்குழு, மரக்கல்வி மன்றம், அப்படி நிறைய குழுக்கள். மெயின் அவங்களுக்கு நம்ம இறந்தோரை நல்லடக்கம் செய்கிறது அவங்களுடைய நோக்கம். இந்த ஊருக்கு அவங்க மெயினாக அவங்களுக்கு கொடுத்தது. அப்புறம் படுக்கையில் இருப்பவர்களை சந்தித்து, இல்லந்தோறும் சந்தித்து ஜெபம் செய்கிறது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது. அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. அப்படி தான் முன்னாடி அவங்க செய்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு 2:30 மணி ஆனால் ஆலயத்தில் இரக்கத்தின் ஜெபமாலை செய்யறதுக்கு, அது இரக்கத்தின் ஆண்டு, அது இப்போ தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இரக்கத்தின் ஜெபமாலை ஆலயத்தில் 2:30 மணிக்கு கூடி 3:30 மணிக்கு எங்கள் சபை தான் அதை நிறுவனது. இப்போ வின்சென்ட் பால் சபையோடு சேர்ந்து நாங்கள் அதை செய்துட்டு இருக்கிறோம். எனக்கு 76 வரைக்கும் நம்ம லத்தீனில் தான் அந்த கல்லறைகள்லாம் பாடினது லத்தீனில் தான் பாடியிருக்கிறோம். ஆமாம், கொடியேற்றும் போதும் பாடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த இதை மக்கள் மத்தியில் எப்படின்னா தமிழில் பாடும்போது எல்லாருக்குமே அந்த இது போய் சேரும். அந்த இதுக்காக அந்த லத்தீனில் மாற்றி தமிழில் உறுப்பினர்களை புனிதப்படுத்துவதின் வாயிலாக இறைவனை மேன்மைப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய சபையினுடைய பேர் மரியாயின் சேனை. 1970 ஆகஸ்ட் 15 அன்று அப்போது இங்கு பொறுப்பில் இருந்த நம்முடைய அருள் தந்தை லியோன் தர்மராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மரியாயின் சேனை.
முதல் பிரசிடத்தினுடைய பேர் சதா சகாய மாதா. 15 பெண்களை கொண்டு உருவாக்கிய ஒரு சபை. அது காலப்போக்கில் வளர்ந்து முதல் அந்த இயக்கத்தின் அந்த இது முதல் சபையினுடைய அந்த முதல் பணி எப்படி இருந்துச்சுன்னா, இல்லங்களில் ஜெபமாலை பக்தியை வளர்ப்பது, இல்லங்களை சந்தித்து ஜெபமாலை பக்தியை வளர்ப்பது எங்களுடைய பணியாக இருந்தது. காலப்போக்கில் அது ஒவ்வொரு யூனிட்டாக வளர்ந்து ஒரு சமயத்தில் ஒரு 1990 வந்து எனக்கு 92 வந்து எனக்கு செஞ்சாப்பட்ட இணை கிடக்குது. அது பிறகு உள்ள ஆட்களுக்கு எழுத படிக்க ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த பொறுப்பை என்ன செய்தாங்கன்னா உதவி தலைவராட்டி என்னை எடுத்தாங்க. அப்போ அது பிறகு அந்த உதவி தலைவர் பதவியில் வந்து எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்கள ஆலோசித்து வந்த பிறகு என்ன செய்தாங்கன்னா, அது செயலாளர் ஒரு ஆள் எப்படியாவது இருக்கிறாங்க. ரொம்ப வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு. இப்போ அதில் நம்ம கேசஸ்னு ஒரு அமைப்பு கோல்விங்கன்னு ஒன்று இப்போ தொடங்கியிருக்காங்க. அது 2 குழு இருக்குது. அதுலேருந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனுடைய இது எப்படின்னா, இந்த ஏழைகளை சந்திக்கிறது, அப்புறம் இந்த ஆதரவற்றோருக்கு உதவி செய்கிறது, அதுலேயும் வந்து நம்ம கல்விக்கு வந்து அதுலேயும் வட்டி இல்லாத கடன்கள் அதுலேயும் கொடுக்குறாங்க. அது நம்ம கேசஸ் சார்ந்த ஒரு அமைப்பு. அதுலேருந்து இந்த வட்டி இல்லாத கடன் பிள்ளைகளை படிக்கிற கொடுக்குறது, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி. இங்கே வந்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கிடையாது. சேமிப்பு உண்டு, அதை சேமிப்பு வட்டி கொடுத்து அந்த மாதிரிலாம் முக்கியம் கிடையாது. அங்கேயும் கடன், தொழில் கடன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம். பிள்ளைகள் படிக்க வைக்கணும். இப்போ அந்த பொறியியல் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் சிலர் வேலை தேடி அண்டைய சிலோன் தேசத்திற்கும் தூத்துக்குடி துறைமுக தோணி பணிக்கும் சென்றனர். சிலர் ஆசிரியர் பணியில் அமர்ந்தனர். அப்போதுதான் மாற்றுத் தொழிலின் அவசியத்தை இவர்கள் உணரத் தொடங்கினர். கடலுக்கு சென்று மீன்பிடித்தலை தவிர்த்து சிலர் சில்லறை வணிகத்திலும் சிலர் கருவாட்டு வியாபாரத்திலும் ஈடுபட்டனர். ஆனால் இத்தொழில்களும் அதிக வருமானம் ஈட்டவில்லை. அக்காலகட்டத்தில் விரல் விட்டு எண்ணிடும் அளவில் சிலர் படித்து பட்டம் பெற்று அரசு வேலைகளில் அமர்ந்தனர். 1960களில் வியாபார கப்பல்களில் பணியேற்க சிலருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆயிரத்தி 1980களில் வளைகுடா நாடுகளில் மீன்பிடி தொழில் புரியும் வாய்ப்பினை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அன்றிலிருந்து இவர்கள் வாழ்க்கை தரம் மாறத் தொடங்கியது. பெண்களும் படித்து பட்டம் பெற்று ஆசிரியர் பணி மற்றும் அரசு வேலைகளில் அமர்ந்தனர். ஆயிரத்தி 1958ஆம் ஆண்டில் ஊர் சார்பில் வழங்கப்பட்ட 3 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு மக்களின் நலம் காத்து நின்றது. முதலில் ராசாக்கமங்கலம் துறை என்ற பெயர் அரசு பதிவுகளில் இடம்பெற்றது. பின்னாட்களில் மக்களின் வாழ்க்கை தரத்திற்கேற்ப கல்வி நிலையங்களும் அமைக்கப்பட்டன. மக்கள் அனைத்து விதமான தொழில்களிலும் ஈடுபடத் தொடங்கினர். மீன்பிடி தொழில் மீது இருந்த நாட்டம் குறையத் தொடங்கியது. அத்தொழிலினை நுண்ணிய அறிவோடு செய்து வந்த மக்களும் குறையத் தொடங்கினர். கடலோடிகளாகிய இவர்கள் கடலின் நீரோட்டம், காற்றின் திசை, கடலின் ஆழம், மீன்களின் வாழ்விடம் மற்றும் மீன்களின் வழிப்பாதை இவைகளை பற்றி அறிந்து அதற்கேற்ப தொழில் செய்தனர்.
காற்றின் திசையை சோளக்காற்று என்றும் வாடக்காற்று என்றும் பிரித்து வைத்திருந்தனர். அதுபோல நீரோட்டங்களை அயந்த நீவாடா, சோனுவாடா, வானுவாடா, விலங்கெடுத்த நீவாடா, கரவலி நீவாடா என்று பிரித்து அறிந்திருந்தார்கள். இப்போ ஓடுவாடு நிற்கும், நீரோட்டம் மேற்கே இருந்து கிழக்க ஓடும்போது அங்கே மடம் மடி வந்து வளைக்கும் பாரு, வளைக்கும் போது அந்த நீரோட்டம் தள்ளிட்டு போகும். மீன்களின் வாழ்விடங்களை பெருவாமடை, கூளப்புடிச்ச மடை, ஒத்தாளை மடை, தோவாப்புடிச்ச மடை, காண்டாமடை, கழுதமடை, இடுக்குமடை, பாண்டவன் ஊட்டுமடை, வெலங்கோடுன மடை, புள்ளியாள மடை, புதுமடை, எடமடை, வெலங்குமடை, கரமடை, தாவாட்டுமடை, உள்ளுமடை, மேலப்பாடு மடை என்றும் அறிந்து அதனதன் ஆழங்களையும் தெரிந்து வைத்திருந்தனர். நேர் மாதிரி அந்த குடும்படை அடிக்கிற கரியை அந்த நேரம் அது நேரத்தில் அந்த பக்கத்தில் அதை அவங்க நேராளுன்னு சொல்லுவாங்க. அந்த நேராள் பக்கத்தில் அது இடமடையும் நேராள். அந்த நேரம் இருக்கிற சமயத்தில் நம்ம ஆஞ்சிடாம வீட்டுக்க மருத்துவமில் கறி விழும்பு ஆஞ்சிடாம வீட்டுக்கு இருக்கும் போது அந்த கரப்பர் கட்டாமல் மடி வரைக்கணும். அதே நேருக்கு இந்த குளவடிச்சபடி அதே நேருக்கு விளங்க வரணும். குளவடிச்சனுடைய மடி வளைக்கணும்னா அந்த இடம் மாதிரி அந்த பெரிய நாட்டு. இந்த கடல் சார்ந்த குறிப்புகளை கரையிலுள்ள கோயில்கள் மற்றும் மலைகளின் அமைப்புகள் வடிவங்களை கொண்டும் நினைவில் வைத்திருந்தனர். மலைகளை நாடிமலை, கவுளிமலை, மருத்துவமலை என்றும் குறித்து வைத்தார்கள். அந்த மருத்துவமனை இன்னும் வேக இருக்கும்போது இந்த பானான்ற வேக இந்த அந்த இடத்துல இந்த கல்வி கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதில் நம்ம பெண்ணு போட்டு போட்டு வளைக்க முடியாது. இழுக்கும்போது சில நேரத்தில் அந்த கல் நம்மளுக்கு அந்த யாத்மங்களை தட்டும். அப்போ அந்த வேகைகளை குறிச்சிருந்தோம். இரவு நேரங்களில் நிலாவையும் கூட்டவெள்ளி, கடல் வெள்ளி, சோத்து வெள்ளி, குருசு வெள்ளி, எரஞ்சா வெள்ளி என்று நட்சத்திரங்களையும் கொண்டு அடையாளம் கண்டார்கள். இந்த கடற்சார் அறிவுகள் தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியில் கடத்தப்பட்டு இப்போதும் இந்த நவீன யுகத்திலும் மக்கள் இந்த பழமையான கணியத்தை சார்ந்தே இருக்கிறார்கள். இவர்கள் இயற்கையோடு கொண்டிருந்த போராட்ட வாழ்க்கையின் மத்தியிலும் விளையாட்டு மற்றும் கலையில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். மணமயில் மன்றம் மற்றும் விளையாட்டு குழுக்கள் அமைத்து பண்டைய தலைமுறை தொட்டே கபடி போட்டியில் சிறந்து விளங்கி வந்துள்ளனர். இன்றளவும் இம்மக்கள் இப்போட்டிகளில் சிறந்து விளங்குகிறார்கள். இதேபோன்று இவர்கள் சிலம்பம், குஸ்தி, மல்யுத்தம், வர்மக்கலை போன்ற தற்காப்பு கலைகளிலும் இவர்கள் கைதேர்ந்திருந்தார்கள். காலத்திற்கேற்றாற்போல் இம்மக்களும் எல்லா துறைகளிலும் தங்கள் முன்னேற்றங்களை பதித்திருக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கு. படிக்கும்போது நம்ம சந்தோஷம். எதுக்குன்னா படிப்பு தான் முக்கிய நான் நினைச்சு நடந்தவள பிள்ளைகள் அதனாலே 2 பேரையும் படிக்க வச்சு ஒரு இந்த டிராவல்ஸு சகாயம், ஒரே தூத்துக்குடியில் 6 மணி தூக்குற சகாயம். அதெல்லாம் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றது நீங்க ஆர்வமா? இந்த காலத்துல நீங்க உங்களை படிக்க வச்சிருந்தா நீங்க படிச்சிருப்பீங்களா? அல்லது நீங்க படிச்சிருப்பேன். எப்படின்னா
எனக்கு சர்வீஸ் கமிஷன் எழுதும்போது போட்டு குரூப் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப அடுத்த முறையில் எல்லாரும் அப்படி தான் வராங்க. அதாவது 100க்கு 90% அப்படி தான், 10 பேர் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டே வருவாங்க. 100க்கு 90% ஃபெயில் ஆகி திரும்ப எழுதி தான் வராங்க. அந்த முயற்சி எடுங்க, நீங்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான் நான் சொல்லலை, பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நிலைக்கு போகணும் இருக்குமா இருந்தால் நீங்கள் சிவில் சர்வீஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லி பார்க்குறோம் யாரும். இவர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவு பெற்று அரசு மற்றும் பிற துறைகளில் பணியமர விரும்புகிறார்கள் என்பது மக்களின் முன்னேற்ற பாதையை கண்கூடாக்குகிறது. அனைவருக்கும் 100ஆண்டு விழா வாழ்த்துக்கள். ராஜாக்கம்மன்துறை ஆரோக்கிய அன்னை தன்னுடைய வரலாற்றில் புதிய தடத்தை பதிக்கின்ற தருணம் இது. தனிப்பங்காக உருவாகி 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. ஆனால் கத்தோலிக்கர் என்கின்ற விசுவாசம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசுவாசத்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 100ஆண்டு விழா என்பது அடுத்த 100ஆண்டுக்கு கடந்து செல்ல வேண்டும். 100ஆண்டு விழா நம்மை புதிய ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாம் செய்கின்ற அத்தனை செயல்களும் வருகின்ற தலைமுறைகளுக்கு ஒரு பாடமாக அவர்கள் அதிலிருந்து வளர்ச்சி பெறுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று நாம் உறுதியெடுப்போம். 100ஆண்டு விழா நமக்கு புதிய உத்வேகத்தையும் புதிய எழுச்சியையும் புதிய விசுவாசத்தையும் கொடுத்து நாம் செல்லுகின்ற பாதை இறைவனுக்கு உகந்த பாதையாக மாற தொடர்ந்து நாம் இறைவனின் வாழ்க்கையிலே வேண்டுவோம். நம்முடைய பங்கு இன்னும் அருள் பெற நாம் ஜெபிப்போம். கரைவருங்கி போனாலும் செவ்வையெல்லாம் மேலே பொழுதிறங்கி போனாலும் புருஷனுங்க வரப்போறா வரம்பாண்டி சுழவா 4 வட்டி கட்டினையும் குறும்பையிலம் கூறையும் கூறின வட்டியடா பண்டார வட்டியிட வரவேறங்கள் இந்த வட்டி இல்லைங்க பெட்டியேடா இளமறிக்க கூடிருந்து அது முன்னே கொட்டவர்கள் தான் கடந்து கொட்டையங்கு காலமா கோயிக்கால் மாம்பேர மண்டகத்தில் பாலன் வீரந்தானோ பாலிடவனானோ நன்றி பழமிடவன் சரீரம் முகடவா உண்மனது முகவிடை அருள்கிறோம் ஆடப்பருவமே